ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆக்சுவலா நானும் கண்டினியூஸா வீடியோ போடணும்னு சொல்லி நினைக்கிறேன், பட் டைம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மௌரி பை மௌனிகா அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட்ல நான் வாங்கின பல அவுட்ஃபிட்ஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அவுட்ஃபிட் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் வியர் பண்ணிட்டு இருக்க இந்த அவுட்ஃபிட் தாங்க. ஸோ கமிங் டு திஸ் அவுட்ஃபிட், இதோட கலர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு ரேர் கலர் தான். இது ஈஸியா நமக்கு வந்து எல்லா பக்கம் கிடைச்சிடாதுன்னு வைங்க. லைக் நீங்க ஒரு பீச் கலர்ல போறீங்க, இல்ல ஒரு ஸ்கை ப்ளூல போறீங்க, ஒரு லாவெண்டர்ல போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஆனா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனல் கலர்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நினைக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானுமே இந்த ஒரு காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு அவுட்ஃபிட்டை நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒன்ஸ் நான் இவங்க வெப்சைட்ல பார்த்த உடனேவே நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ராணி பிங்க் மிக்ஸ்டு வித் ஆரஞ்சு வித் ஒரு பேபி பிங்க், அந்த மாதிரி ஒரு 2 to 3 கலர்ஸ் மிக்ஸ் ஆன ஒரு இதுதான் வைங்க. தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அவுட்ஃபிட்ல பிடிச்சது அந்த கலர் தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட். ஆக்சுவலா இவங்கள்ட்ட வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். லைக் நம்ம நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்ம சின்ன வயசுல வந்து கிராண்ட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போவோம். ஆனா பெருசாயிட்டு நமக்கு பிடிச்சது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ட்ரெஸ் மட்டும்தான் நம்ம வியர் பண்ணி போவோம். எல்லாத்துக்கும் சொல்ல, பட் ஒரு சிலர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நானும் ஒருத்தின்னு வைங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் நல்லாவும் இருக்கணும், அது கம்ஃபர்டபுளாவும் இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு அதை கண்டுபிடிச்சு வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நான் இவங்க பிராண்டுக்குள்ள போய் நான் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வாங்குற அந்த அவுட்ஃபிட் எனக்கு ஒரு வாஷ் லுக் கொடுக்குது. ஸோ எங்க வேணா நான் வியர் பண்ணிட்டும் போகலாம். ஈவன் நான் ட்ரிப்புக்கு வியர் பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணலாம். அது நம்ம எப்படி வந்து ஸ்டைல் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம அந்த ஒரு விஷயத்த நம்ம மாத்திக்கலாம்னு வைங்க. ஸோ அப்படியே இருக்கும்போது ஆல்சோ அது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. அதனாலேயே எனக்கு இவங்க பிராண்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களோட எல்லா அவுட்ஃபிட்ஸ்லயுமே 2 பாக்கெட்ஸ் வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்களா, இதுல ஒரு இன்சைடு ஒரு பாக்கெட் இருக்கும் அண்ட் இந்த சைடு ஒரு பாக்கெட் இருக்கும். ஸோ இந்த 2 பாக்கெட்டும் ஸோ இவங்க அவுட்ஃபிட்ல 2 பாக்கெட்ஸ் கம்பல்சரியா வச்சிருப்பாங்கன்னு வைங்க. ஆக்சுவலா நம்ம நினைக்கலாம் கேர்ள்ஸுக்கு வந்து பாக்கெட் எதுக்கு அப்படின்லாம், பட் பேசிக்கா கேர்ள்ஸுக்கும் பாக்கெட் தேவை. அது வந்து இன்னொரு பையன் கிட்ட கேட்கும்போது தான் தெரியும். ஏன்னா கூட வர்ற பசங்க தான் நம்மளோட மொபைல் வச்சுக்குவாங்க, கர்ச்சீஃப் வச்சுக்குவாங்க, இது வச்சுக்குவாங்க, அது வச்சுக்குவாங்க, நம்ம கொண்டு வர எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க தான் வச்சுக்குவாங்க. அதை நம்மளே வச்சுக்கலாங்கும் போது அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அவுட்ஃபிட் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஆல்சோ அந்த மாதிரி பாக்கெட்ஸ் வச்சாங்க அப்படின்னா அந்த பாக்கெட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாதுங்க. அவ்வளவு குட்டியே வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம மொபைல் போனே உள்ள போகாது. அப்பயே நம்ம வச்சோம்னாலுமே நம்ம இப்படி திரும்பும் போதெல்லாம் அது கீழே கீழே விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பட் இவங்க பிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைக் நல்லாவே உள்ள போகும்னு வைங்க. டீப்பாவும் இருக்கும். ஆல்சோ நீங்க உள்ள நீங்க வச்சதுக்கு அப்புறமா அது வெளியவும் விழுகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு அவுட்ஃபிட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ஹேண்ட் டிசைன். நீங்க பாருங்க எவ்வளோ பிரிட்டியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. பேசிக்கா எனக்கு இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா இவங்க கிட்ட அந்த பஃப்லயுமே ஒரு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து, இந்த டிசைன் வந்து ஆக்சுவலா அவங்களோட பெஸ்ட் செல்லர் மாதிரி. இந்த டிசைன் அவங்க எந்த ஒரு அவுட்ஃபிட்ல வச்சாங்க அப்படின்னாலுமே அது வந்து பெஸ்ட் செல்லிங்ல போயிடும் நீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே. இந்த ஐ திங்க் இன்னுமே இது அவங்க வெப்சைட்ல இருக்கு, நீங்க வேணும்னா போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களோட வெப்சைட்டோட லிங்க்குமே நான் இங்க தரேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்க போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன அவுட்ஃபிட் பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட வாங்கின இந்த பர்பிள் அவுட்ஃபிட் தாங்க. இது பர்பிளா லைலாக்கா தெரியல, இது ஆனா இது ஒரு செம்ம கலர். பேசிக்கா இவங்க சூஸ் பண்ற கலர் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப அட்ராக்டிவாவும் இருக்கு. அண்ட் அது வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேர் கலர்ஸா அவங்க வந்து சூஸ் பண்றாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க கிட்ட வாங்கி நம்ம வியர் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா மற்றவங்களுமே அதை பார்த்து ரொம்பவே பிரிட்டியா இருக்குன்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டிசைன் ஓகேங்களா. டிசைன் இந்த ட்ரெஸ்ஸோட ஹேண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா சேம் நான் இப்ப போட்டுருக்கிற அதே டிசைன் தான். பாத்தீங்களா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த பஃப் ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுல
இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் கொடுத்து பண்ணதுங்கிறது இட்ஸ் ரியலி சூப்பர். அண்ட் நெக் டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வி டைப் நெக் வந்து வந்திருக்கும். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேக் நெக். இப்ப பேக் நெக் இவ்வளவு லென்த்தா இருக்கு, ஒரு சிலருக்கு இது பிடிக்காது. இப்படி பிடிக்கல அப்படின்னா இவங்க கிட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் இருக்கு. உங்களுக்கு ஒரு வேலை பின்னாடி எனக்கு வந்து நெக் ரொம்ப கீழே வேணாம், டீப்பா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஒரு நோட்ஸ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைசேஷன்லாம் வேணும் அப்படிங்கறது நீங்க அங்க கொடுக்கலாம். ஈவன் உங்களோட ஃபிட் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சிலருக்கு ஹிப் வந்து டைட்டா இருக்கும், இல்ல பஸ்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களோட கஸ்டம் சைசஸ் கூட நீங்க அவங்க கொடுத்து நீங்க அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா எனக்கு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எங்க ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னாலுமே இந்த ஆர்ம் ஹோல் மட்டும் எனக்கு பயங்கரமா டைட்டா இருக்கும். ஐ திங்க் நான் இது ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த மூன் காடஸ் வீடியோ, அது பார்க்கலனாலும் பாருங்க. ஸோ அந்த வீடியோலயுமே நான் இதை சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நான் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். என்னோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ அதை நான் ஆர்ம் ஹோலுக்கு கொடுத்துருவேன். மற்றபடி இவங்களோட பாடி ஃபிட் எல்லாமே அந்த எல் சைஸ் எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நான் அதுவே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். அதை வந்து ஆர்டர் பண்ணிட்டு அதுல வந்து நோட்ஸ்ல என்னோட ஆர்ம் ஹோலோ சைஸ் இது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருவேன். அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஃபிட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்க கிட்டயுமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி என்னோட ஆர்ம் ஹோல் ஃபிட் வந்து இவ்வளவுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். பட் திரும்ப எனக்கு ரிசீவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, எனக்கு அந்த ஆர்ம் ஹோலோட சைஸே இருக்காது, திரும்பவும் அது டைட்டாவே தான் இருக்கும். அது ஏன்னே தெரியல. ஒருவேளை அவங்க கஸ்டமைஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க மெஷர்மெண்ட் ஸ்டெப்பா இருக்கா, என்ன ஏது எனக்கு எதுவுமே புரியல. பட் அந்த மாதிரி தான் வரும். அந்த ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து இவங்க கிட்ட இல்லைங்க. கஸ்டமைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ப்ராப்பரா கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நம்ம என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுலதான் பண்றாங்க. நம்ம ப்ராப்பரா மெஷர்மெண்ட் கொடுத்தா போதும். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப் நெக் இருக்குங்களா, இந்த மாதிரி டீப் நெக் இருந்துச்சுன்னா பேசிக்கா எனக்கு வந்து நாட் வச்சாதான் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க அதை வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா பின்னாடி நாட் இருக்கும். ஆல்சோ இந்த மாதிரி வேஸ்ட்ல ஒரு நாட், ஹிப் கிட்ட ஒரு நாட் வைப்பாங்க. இந்த நாட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இவங்க அதை ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஆட் ஆன்ல பாத்தீங்கன்னா நாட் வேணுமா வேணாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்லயுமே எனக்கு இருக்கும், நாட் இருக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி நாட் வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்பவுமே கஸ்டமைஸ் பண்ணும் போதே ஆட் ஆன்ல பேக் டை வேணும் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணிட்டு தான் நான் செய்வேன். நீங்க ஸோ யா, இதுவுமே என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆக்சுவலா சிங்கப்பூர் போகும்போது நான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேங்க. அதை வந்து நான் ரீல்ஸும் போட்டிருப்பேன். மேபி நீங்க செக் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும். நான் சிங்கப்பூர்ல போயிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு நான் ரீல்ஸ் போட்டிருப்பேன். அந்த ரீல்ஸ் நல்ல ஒரு ரீச்சே கொடுத்துச்சுன்னு வைங்க. ஆல்சோ இந்த ட்ரெஸ் அத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நான் ஆக்சுவலா அவங்க கூட கொலாப சும்மா இன்வைட் பண்ணியிருந்தேன், அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் அத்தனை டிஎம்ஸ், அத்தனை கமெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸுக்கான லிங்க் கொடுங்க, லிங்க் கொடுங்க, லிங்க் கொடுங்க. ரியலா, ஏன்னா இது பார்க்கறத விட நீங்க வியர் பண்ணும்போது அவ்வளவு பிரிட்டியா இருந்துச்சு. நான் என்ன அந்த வீடியோ கூட நான் இங்க ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. இதாங்க அந்த அவுட்ஃபிட், செம்மையா இருக்கும். இதோ ஸ்லீவ்லெஸ் தான், பட் ஸ்லீவ்லெஸ்னா கம்ப்ளீட் ஸ்லீவ்லெஸ்ஸா இல்லாம ஒரு ஷார்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வியர் பண்ணும்போது இங்க ஒரு பஃப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஸ்லீவ் இல்லாத மாதிரியும் இருக்கு, இருக்கிற மாதிரியும் இருக்குங்கிறது தான். ஸோ நீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் போடணும்னு ஆசையா இருக்கும், ஆனா ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஆர் உங்களுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டி அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க ஸ்லீவ்லெஸ் போடுற மாதிரியும் இருக்கும், பட் பாக்குறவங்களுக்கு நீங்க கை வச்ச ட்ரெஸ் போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசைனுக்கு நீங்க போய்க்கலாம். அந்த டிசைன் தான் இந்த ஒரு அவுட்ஃபிட்ல இருக்கு. ஆல்சோ இது நான் சொன்ன மாதிரியே பேக் நெக் பாத்தீங்கன்னா டீப்பா இருக்கும், அதனால இந்த ஒரு ரோப் வச்சிருக்காங்க. அண்ட் சேம் ஹிப்புக்கு இந்த டை இதுவுமே இருக்கு. இதை வியர் பண்ணும் போதுமே எனக்கு ரொம்ப 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 ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இவங்கள்ட்ட அந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் வந்து வேற பிராண்ட்ஸ்ல எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. இன்கேஸ் ஃபியூச்சர்ல எனக்கு கிடைச்சா நான் அதையும் கண்டிப்பா ஒரு வீடியோ நான் போடுறேன். அண்ட் யா, இதுக்கு பேர் வந்து டயர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயரா தெரியல, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல. பட் அது வந்து 3 இருக்கும், 1 2
அண்ட் 3. ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்ஃபிட் என்னோட செகண்ட் தி மோஸ்ட் பெஸ்ட் ஃபேவரைட் அவுட்ஃபிட். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அவுட்ஃபிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவுட்ஃபிட் அப்படியே ஒரு இப்படி எடுக்கும் போதே ஒரு லைட் வெயிட்டா. ஆக்சுவலா நான் வியர் பண்ணிருக்க இந்த ட்ரெஸ்ஸுமே பயங்கர லைட் வெயிட்டா இருக்கு. பாக்குறப்போ இது பாத்தீங்கன்னா இதுவுமே அந்த 3 டயர் ட்ரெஸ் அந்த மாதிரி தான். ஆனா உங்களுக்கு அந்த வெயிட் எதுவுமே தெரியலன்னு வைங்க. அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ கம்ஃபர்டபுளா. ஆக்சுவலா அந்த இதுக்கு முன்னாடி காமிச்ச ப்ளூ வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். பட் வெயிட்டா இருந்தாலுமே நீங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியலைங்க. அந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலோட குவாலிட்டி தான் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதனாலதான் அந்த வெயிட் இருக்கு எல்லாமே. இது வெயிட்லெஸ். ஆனா இது குவாலிட்டி இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுவுமே குவாலிட்டியா இருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி உள்ள வச்சிருக்க அந்த லைனிங். இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஐ திங்க் ஜார்ஜெட் ஷிஃபான் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் உள்ள இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கு. ஸோ காட்டன் எப்பவுமே நீங்க வந்து உள்ள ஒரு லைனிங்கா போகும்போது உங்களுக்கு வெயிட்டா தான் ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் அந்த இது. இதுவுமே உள்ளுக்குள்ள வந்து காட்டன் இல்லை. பேசிக்கா நம்ம அதை பொறுத்த வரைக்கும் காட்டன் இருந்துச்சுன்னா நமக்கு எரிச்சல் இருக்காது அந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஆனா இதுக்குள்ள சத்தியமே எரிச்சலே இல்லைங்க. ஆக்சுவலி இப்ப சம்மர் வந்துருச்சு, இங்க பயங்கர வெயில் இருக்கு. அண்ட் ஸ்டில் நான் இதை வியர் பண்ணிட்டு ஃபேன் கூட போடாம நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னுமே எனக்கு ஒரு எரிச்சலோ இல்லை எதுவுமே எனக்கு இல்லை. பிகாஸ் அந்த ஃபிட் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு. அண்ட் ஸ்வெட் ஆச்சுனாலுமே எரிச்சல் ஆகாத அந்த ஒரு குட் குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு பீச் பிங்க் அந்த ஒரு ஷேட்ல ஒரு ட்ரெஸ்ஸு. இதோட ஹேண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டை பண்ற மாதிரி எண்டில் வந்து இப்படி டை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ். அண்ட் இது வந்து இதுவுமே ஆக்சுவலா 3 டயர் ட்ரெஸ். பட் ரொம்ப எல்லாம் இந்த மாதிரி போகாதுன்னு வைங்களேன். ஆக்சுவலா நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப இப்படி இழுத்தோம்னா இப்படி போ. ஐ திங்க் இது அம்பர்லா ட்ரெஸ். அம்பர்லாவா ஃப்ளோவி ட்ரெஸ் புடிச்சிட்டேன், பேரை புடிச்சிட்டேன். ஃப்ளோவி ட்ரெஸ் அந்த அளவுக்கு இந்த ஃப்ளோவி இல்ல. பட் ஸ்டில் வாவ், ஜஸ்ட் வாவ். அண்ட் சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே பாக்கெட் இருக்கும், எல்லாத்துலயுமே பேக் டை இருக்கும், அண்ட் எல்லாத்துலயுமே வித்தியாசமான ஹேண்ட் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ ப்ரிட்டியா இருந்துச்சு. ஆக்சுவலா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுது. ஸோ இதை வந்து பார்ட் 1 அப்படின்னும் இன்னொரு இதை வந்து பார்ட் 2 அப்படின்ட்டு பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யூ ஆல் டைம். நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நான் 6 ட்ரெஸ் வந்து கொண்டு வந்தேன். பட் நான் வாங்கினது என்னமோ 8 ட்ரெஸ்ஸுக்கு பக்கம். சரி ஓகே வீடியோல காட்டுறதுக்கு ஒரு 6 ட்ரெஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்தேன். அதுல இப்போ 3 ட்ரெஸ் நான் இந்த வீடியோல காட்டுறேன், இன்னொரு 3 ட்ரெஸ் நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். அண்ட் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே தரேன். அதே மாதிரி வீடியோலயுமே இங்க எங்கேயாவது நான் மென்ஷன் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கான அந்த குவாலிட்டி, அதுக்கான ஒரு ஃபிட் அது வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கு. ரேட்டு கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க வாங்குறீங்க. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சூப்பர் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ, என்னோட தாட். நான் வந்து ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அவங்க ரேட் பார்த்துட்டு வாங்காம இது போயிருக்கலாம், வாங்காம போகலாம். இல்லை அவ்வளோ காசு கொடுத்து எப்படி அதோட குவாலிட்டி இருக்கும் எதுவுமே தெரியாம எப்படி வாங்குறது அந்த மாதிரிலாம் கூட யோசிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தாங்க இது. குவாலிட்டி வைஸ் செம்மையா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் சைஸ் ஃபிட் இஷ்யூ இது எதுவுமே இல்லை. உங்களோட ஃபிட்டை அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படியே தைச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட அதுல பிசுரே வராதுன்னு வைங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஆல்சோ அந்த ஸ்டிச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா, நமக்கு பிரிக்கணும்னா பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு லைக் 2 எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கூட இவங்க தராங்க. ஸோ தரும்போது நமக்கு என்னன்னா லேட்டரா நமக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் போது கூட நமக்கு பிரிச்சுக்கலாம். ஆல்சோ இவங்க பிராண்டு எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் தேர் ஒர்க். அந்த ஒர்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. ஒரு சைஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. நிறைய பேர் அந்த எஸ் எம் எல்னு ஒரு சைஸ் போடுவாங்க. எல்லா இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா பஸ்ட் சைஸ் மட்டும் தான் அங்க மென்ஷன் ஆயிருக்கும். அதை வச்சு மட்டும்தான் நம்மளும் ஆர்டர் பண்ணுவோம். ஐ திங்க் பஸ்டும் ஷோல்டரும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 இதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு நம்ம ஆர்டர் வந்து பண்ணிடுவோம். ஆனா திரும்ப வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஹிப்பு வந்து ஏதோ பெருசா இருக்கோ, இல்ல இந்த ஆம் ஹோல் குட்டியா இருக்கும்,
இல்ல ஹைட் இஷ்யூ இருக்கும், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவங்க கஸ்டமைஸ் பண்றதுனால நமக்கு இந்த இஷ்யூ எதுவுமே இருக்காது. ஆல்சோ நீங்க நார்மலா போய் ஒரு எஸ் சைஸோ இல்ல எம் சைஸோ போடுறீங்க அப்படின்னாலுமே அந்த ஃபிட் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு எஸ்ஸுக்கு எவ்வளோ ஹிப் இருக்கணுமோ எவ்வளோ ஆர்ம் ஹோல் இருக்கணுமோ அந்த அளவு கரெக்டா இருக்கு. ஸோ யா, லெட்ஸ் எண்ட் திஸ் வீடியோ. இன்னொரு பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ வந்து ஒரு 3-4 டேஸ்லயே நான் பார்ட் 2 அப்லோட் பண்ண பாக்குறேன். அண்ட் எஸ், உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And yeah, we'll see you soon with the other video and bye bye.